வணக்கம், லெட்ஸ் குக் வித் அம்மா. திணை பாயாசம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல திணை ஒரு கப் எடுத்துக்கிடணும். திணை எடுத்த அதே அளவு வறுத்த பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடணும். முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நம்ம ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ நம்ம திணையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை குக்கரில் டைரெக்டாக போட்டால் அடி பிடிச்சிடும். நம்ம சாமி நைவேத்தியம் பண்ணுற போதெல்லாம் அடி பிடிச்சா நம்மளுக்கு மனசு சங்கடமாயிடும். அதுக்காக குக்கரில் அடியில் தண்ணி விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் 3/4 பங்கு தண்ணி வச்சு ஒரு 7-8 விசில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் பால் இப்போ ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். பால் விட்டு நமக்கு 5 நிமிஷம் லேசாக இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இப்போ நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். அதாவது 2 கப்பு, 1 கப்பு தினையும் 1 கப் பாசிப்பருப்பு, 2 கப் அது டோட்டலாக. இப்போ நான் அதில் 3 கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது என்னென்னா அது நம்ம இப்போ மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால லைட்டாக பாகு காய்ச்சி விடுவோம். பாகு காய்ச்சி விடும்போது அதுவும் சூடாக இருக்குது, பாலும் சூடாக இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். அப்படி நீங்கள் பாகு காய்ச்சினீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு தான் நீங்கள் அதை இந்த பாயசத்தோட சேர்க்கணும். இப்போ நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இந்த இனிப்பு போதும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம ஏலக்காய் பொடி சரி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். இப்போ நமக்கு ஹெல்த்தியான திணை பாயாசம் ரெடி. சாமி நெய்வேத்தியத்துக்கு தயாராகிட்டு. திணை பாயாசம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.